வணக்கம் நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் உங்களை நான் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சிங்க. கடந்த பதிவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த நவம்பர் மாதம் நடக்க இருக்கக்கூடிய குரு வக்ர பயிற்சிக்கு உண்டான பலனை கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த பதிவில் குரு வக்கரத்துடன் சேர்த்து கும்பராசிக்கான இந்த 2025 நவம்பர் மாத பலனையும் கிரக பலனையும் சேர்த்தே நாம் பார்க்க போகிறோம். அதாவது தனி வீடியோவாக போடாமல் இந்த நவம்பர் மாதமும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க போகிறோம். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் சொல்லி மற்ற சுப கிரகங்கள் எந்த இடத்தில் இருக்குது, அந்த கிரகங்கள் மூலமாக நம் வாழ்க்கையில் என்னென்ன பலன்கள் மாற்றங்கள் நடக்க இருக்குது அப்படி சொல்லி தெளிவாக சுருக்கமாக நாம் பார்க்கிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்ன வீடியோ தான். முதல்ல முக்கியமான 3 கிரகநிலைகளையும் நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா இது வெரி இம்பார்ட்டண்டான கிரகநிலை. முதல்ல குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான கடகராசியில் உச்சமாகி வக்கரம் அடைகிறார். 6ஆம் வீடு அப்படிங்கிறது கும்பராசிக்கு சவால்களை கொடுக்கக்கூடிய இடமாகவும் நம்ம ஒரு நிலுவைன்னு சொல்லலாம், கடன்களுக்கான வீடு. இங்கே உச்ச குரு வக்கரமாகிறது அப்படிங்கிறது கும்பராசிக்கு கடந்த கால பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்கக்கூடிய, தீர்வு காணக்கூடிய வழியை கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய ஹாப்பியான நியூஸ்னு சொல்லாங்க. அடுத்ததாக சனி பகவானுடைய நிலை பார்க்கும்போது, சனி பகவான் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கார், 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. இது உங்களுக்கு 7ரை சனியினுடைய லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறனால கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். பயப்பட தேவையில்லை. அதுவுமே சுப செலவுகளாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நவம்பர் மாதத்தினுடைய கடைசியில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறது அப்படிங்கிறது சில குழப்பங்களுக்கு, சில பிரச்சனைகளுக்கு, பணம் சார்ந்து, குடும்பம் சார்ந்து, உறவுகள் சார்ந்து இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு நல்ல முடிவை, அதாவது கும்பராசிக்கு சாதகமான முடிவை கொடுக்கிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு ராகு கேது பகவானுடைய நிலையை பார்க்கும்போது, ராகு பகவான் 3ஆம் வீட்டில் பராக்கிரமஸ்தானத்தில் இருக்கிறார். கேது பகவான் 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் இருக்காங்க. இந்த 2 பேர்த்தினுடைய நிலை அப்படி இருக்குது. இது உங்களுடைய தைரியத்தை அதிகப்படுத்தும். தன்னம்பிக்கை, மன உற்சாகம், மன எழுச்சி இதையெல்லாம் அதிகப்படுத்தும். அதே சமயம் தந்தை வழியில் இருக்கக்கூடிய உறவுகள், அதாவது நம்முடைய பங்காளி, அதே நம்ம அத்தை வகையரா, இவங்கள்டெல்லாம் நிதானமாக பொறுமையாக பேச்சில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ராகு கேதுனுடைய இடம் நல்லா இருந்தாலுமே ஒரு எச்சரிக்கையை கொடுக்குது. ஸோ கவனமாக இருந்துக்குங்க. முதல்ல தொழில் வியாபாரம் இந்த குரு பகவானுடைய வக்கர பயிற்சியில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, 6ஆம் வீட்டில் குரு பகவான் வக்கர நிலையில் இருக்கிறாரு. இது உங்கள் உத்தியோகத்தில் உள்ள சவால்களை, பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய சக்தியை கொடுப்பார். செவ்வாய் மற்றும் சூரிய பகவானுடைய நிலை உங்கள் உழைப்பு, கடின உழைப்பை உங்களை ஊக்குவிக்கும் விதமாகவும், உங்கள் மனநிலையை ஒரு உற்சாகமாக, சந்தோஷமாக, ஒரு ஆக்டிவாக, ஒரு ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டாக இருக்கிறதுக்குமே ஊக்கப்படுத்தும். உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் அப்படிங்கிறது இந்த மாதம் அப்படிங்கிறத தாண்டி இந்த குரு வக்கர பயிற்சி காலம் முழுசுமே உங்களுக்கு கிடைக்கும். சம்பளத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய நண்பர்களுக்கு சக ஊழியர்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைச்சாலும், உயர் அதிகாரிகளினுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சாலும், அவங்கள்ட்ட நீங்கள் பழகிற போது, பேசும்போது ரொம்ப நிதானமாக சரியான ஒரு வார்த்தைகளை உபயோகப்படுத்துங்க. வீண் விவாதங்கள் பேசுகிறது, ஆர்கியூமெண்ட் பண்ணுறது இதெல்லாமே வேண்டாம். வியாபாரிகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, பங்குச்சந்தையில் வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு, ஆன்லைன் மூலமாக வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இது அற்புதமான காலமாக இருக்குது. வியாபாரம் சந்தோஷமாகவும் களகட்டும். வியாபாரம், வருமானம் அப்படிங்கிறது பல வகையில், பல வழிகளில் இருந்தாலும் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது தனிப்பட்ட முறையில் முடிவுகளை எடுக்காமல், தனிப்பட்ட முறையில் கணக்கு வழக்குகளை நீங்கள் கையாளாமல், இருவரும் சேர்ந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸை பார்ப்பது, பராமரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப சரியாக இருக்கும். ஸோ அதனால் நிதானமும் எங்கேயும் பொறுமை அப்படிங்கிறது, கணக்கு வழக்கு சரி பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா வியாபாரத்தில் பணத்தினால் பகை வரும் அப்படிங்கிறனால ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா குடும்ப நிலை, அதோட குடும்பம் மற்றும் குடும்ப உறவுகள்னு வச்சுக்கலாம். சுக்கிர பகவானுடைய நிலை குடும்பத்தில் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணுறாரு. இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் ஒரு அன்பும் மகிழ்ச்சியும் அதிகமாவது, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு சந்தோஷம் அதிகமாவது, காதல் திருமணத்தில் கூடுவதுன்னு சொல்லி அற்புதமாக இருக்குது. திருமணமானவங்களுக்கு இந்த சின்ன பிரச்சனைகளை தீர்ந்து கணவன் மனைவிக்குள் ஒரு அந்யோன்யம் அதிகரிப்பது, ஒரு புரிதல் அதிகரிப்பது, பிரிவு வரை சென்ற கணவன் மனைவிகள் ஒன்று கூடுவது அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் ஒரு நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கிறது மட்டும் இல்லாத, எதிர்பாராத சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் அப்பா வகை வழி உறவுகளிடம் பழகும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். ஆர்கியூமெண்ட் வேண்டாம். முதலே நாம் பார்த்தோம், அதாவது நம்ம பங்காளிகள் வகையில் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும் குடும்பம் சார்ந்து. அடுத்ததாக கும்பராசி பெண்களுக்கு எப்படின்னு பார்க்கும்போது, சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த காலம் அப்படிங்கிறனால காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு புரிதல், அந்யோன்யம், அன்பு இதெல்லாம் இருக்கும்.
பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேருவதற்கான வாய்ப்புகளை குரு பகவானும் சரி, சனி பகவானும் சரி, சுக்கிர பகவானும் இந்த 3 பேரும் இணைந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பை வந்து உருவாக்கி தராங்க. தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு சில போட்டிகள், சவால்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய காலம் இந்த காலம் இருக்கும். சக ஊழியர்களிடம் போட்டி பொறாமைக்கு நீங்கள் ஆளாக நேரிடலாம். அப்படிங்கிறனால யாரையும் வந்து போட்டியாக நினைக்காதீங்க, யார்கிட்டையும் ஆர்கியூ பண்ணாதீங்க. நீங்கள் பொறுமையாக இருந்தாலுமே இருக்கிறவங்க உங்கள்கிட்ட அப்படி இருக்க மாட்டாங்க. ஸோ உங்கள் வேலையில் நீங்கள் கவனமாக இருங்க. பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்காக காத்திருக்குது. குழந்தை பாக்கியம் இருக்குது. திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறதுமே, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதுமே நீங்கள் அற்புதமாக அந்த மாதத்தில் இந்த காலங்களில் எதிர்பார்த்து நீங்கள் காத்திருந்தீங்கன்னா வெற்றி கிடைக்கும். குருவினுடைய இந்த வக்கரகதி அப்படிங்கிறது சகோதரிகளுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது அம்மாவினுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு இன்டிமேஷனாக நீங்கள் வச்சுக்கோங்க. மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது உயர்கல்விக்காக, படிப்புக்காக வெளிநாடு சென்று நான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த குரு வக்கர பயிற்சி மாணவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை வந்து தரப்போகுது. ஆனால் ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்கள், விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த எதிர்பார்த்த மதிப்பெண், எதிர்பார்த்த வெற்றி அப்படிங்கிறத நீங்கள் கடினமாக உழைச்சா மட்டும்தான் பெற முடியும். ஸோ கடினமாக உழைச்சிங்க அப்படின்னா தேர்வுகளில் சுலபமாக வெற்றி பெறுவது, உங்களுடைய விளையாட்டு போட்டியில் நீங்கள் எளிதாக வெற்றி பெற்று பரிசுகளை வாங்குவதுன்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு காலம் இருக்குது. ஸோ கடின உழைப்பு பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி காலமாக இருக்கட்டும், இந்த நவம்பராக இருந்தாலும் சரி, ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்த்தா 6ஆம் வீட்டு குரு பகவான் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுப்பார் அப்படின்னு சொன்னாலுமே வயிறு சார்ந்த பிரச்சனைகள், செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளில் அவதிப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிற போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதோட விரயச்சனி அப்படிங்கிற இந்த ஸ்டேட்டஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அது என்ன செய்யும் அப்படின்னா பணம் சார்ந்து மன அழுத்தம் வரும், பணம் சார்ந்த பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கலில் வரக்கூடிய பிரச்சனைகள், இப்படியெல்லாம் என்ன செய்யணும்னா மன அழுத்தத்தை உண்டாக்கி அது ஒரு மனநோயாளி போல் நம்மளை வந்து சித்தரிக்க வச்சிடும். அப்படிங்கிறனால கொஞ்சம் மனதை வந்து திறமையாக நீங்கள் கையாளுங்க. ஆகவே என்ன செய்யணும், இந்த ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னா உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நேரத்துக்கு தூங்குங்க, தேவையான ஓய்வெடுங்க. தினமுமே ஒரு எளிய உடற்பயிற்சி செய்வது, மன அமைதி தியானம் செய்வது, மன அமைதிக்காக தியானத்தோடு யோகா செய்வது, இதெல்லாமே வந்து ஆரோக்கியம் வந்து மேம்படும். அப்படிங்கிறனால கும்பராசி நண்பர்கள் இந்த வக்கர பயிற்சி காலத்தை உபயோகப்படுத்தி ஒரு வாழ்வியலை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக, காலமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாங்க. கும்பராசி நண்பர்களே, இது வந்து உங்களுக்கு ஒரு சவால்கள் நிறைஞ்சிருக்கலாம், மலைச்சல்கள் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, இந்த குரு வக்கர பயிற்சி காலம் அப்படிங்கிறது ஒரு சாதகமான ஒரு பேஸ்மெண்ட், அதாவது வந்து அடித்தளத்தை நமக்கு அமைச்சு கொடுக்கும். நம்பிக்கை குறையாமல் இருக்கும். ஸோ பெரிய அளவில் வந்து தன்னம்பிக்கையோடு செயல்படுறதுக்கு நம்மளுக்கு ஊக்குவிக்கும் அப்படின்னு நாம் மனதார உண்மையாகவே நீங்கள் நம்பலாம். இந்த வக்கர பயிற்சி காலமாக இருக்கட்டும், இந்த நவம்பர் மாதமாக இருக்கட்டும், இன்னுமே சிறப்பான காலமாக மாறுறதுக்கு, இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் சரியாகிறதுக்கு இந்த காலத்தில் ஏதாவது சூப்பரான வழிபாடு இருக்கான்னு கேட்டால் ஒரு எளிய வழிபாடு ஒன்று இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே நீங்கள் மஞ்சள் நிற ஆடை அணிந்து, அதாவது மஞ்சள் கலரில் ட்ரெஸ் போட்டு சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் நிற பூ மாலை சாத்தி, கொண்டை கடலை மாலை கோர்த்து நீங்கள் இறைவனுக்கு அணிவித்து வழிபட்டு வரும்போது பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களாக இருக்கும். அதோட உங்களுடைய குலதெய்வத்தை தினமுமே சுவாமி படம் வைத்தோ அல்லது அருகில் கோயில் இருந்தாவோ நீங்கள் 3 முறை மனதார வேண்டிக் கொள்வது அப்படிங்கிறது 7.5 சனியின் கடுமையை குறைக்கும். அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை குறைத்து ஒரு நல்வழியை காட்டும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்கிறனால நீங்கள் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். பரிகாரம் அப்படிங்கிற போது சனி பகவான் அப்படின்னு வரும்போதே வந்து அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்கணும், அடுத்தவங்களுக்கு யாருக்கும் வந்து கெடுதல் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து உணர்த்துறார். அப்படிங்கிறனால ஆதரவற்றோருக்கும் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் நீங்கள் உணவு தானம், உடை தானம், மருத்துவ உதவிகள் செய்வது, அவர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத நிலை கூட நமக்கு சாதகமாக மாறும். அப்படிங்கிறனால கும்பராசி நண்பர்கள் இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க. நண்பர்களே, இந்த பதிவு அப்படிங்கிறது இது தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து இது மாறுபடலாம். நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, தோட்டம் வாங்க போகிறீங்க, புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அப்படிங்கிற போது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது அந்த பெரிய நன்மையை கொடுக்கும். அப்படிங்கிறனால தப்பில்லை, அதை பார்த்துக்குங்க. இந்த பதிவு குரு பகவானுடைய வக்கர பயிற்சிக்கான பலனாகவும் இந்த நவம்பர் மாதத்திற்கான ஒரு நல்ல பலனாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன்.
பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க. பதிவுக்கான உங்களுடைய கருத்தை நீங்கள் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திக்க போகிறோங்க. நன்றி, வணக்கம்.